கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்கணும். நம்ம எதுக்குன்னு சொன்னால் அவர் சில காரியங்களை நமக்கு செஞ்சிட்டே இருக்கிறார்ல, அவருக்கு நன்றி சொல்லணும்ல, ஸ்தோத்திரம் சொல்லணும்ல. அதுலேயும் நமக்கு ஜெயம் கொடுக்குறாருன்னா சும்மாவா? ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, உலகத்தில் உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் நான் ஜெயம் கொண்டேன். அவர் ஜெயம் எடுத்த தெய்வம், வெரி சக்ஸஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ணி நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து இதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லி கேட்குற ஒரு கேள்வி. ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்த அந்த விசேஷித்த ஒரு மிராக்கிள் பாருங்களேன். உலகத்தில் இருக்க நிறையா பேர் சொன்னாங்க, நான் செத்து நான் உயிரோடு வருவேன். யாருமே வரல, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறாரு. நமக்கும் ஜெயம் கொடுப்பேன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். அவர் நமக்கு ஜெயம் கொடுக்குற தெய்வம். அவர் சொல்கிறாரு, இதில் நம்ம கட்டளையை தேடணும்னு சொன்னால் நம்ம சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துக்கு போயிடணும். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தை மேலே பிரியமாக இருந்து, வேதத்தை மேலே பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுதான், வாட் எவர் யூ டூ யூ வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் வாட் எவர் யூ டூ. அப்படின்னா ஒரு சக்ஸஸ் வேணும்னா தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கும் போது மனுஷன் வேற ஒரு மனுஷன் ஆயிடுறான். தட் மீன்ஸ் அவனுக்கு ரொம்ப ஒரு ஞானம் வந்துடுது, அவனுக்கு ஒரு தெளிந்த புத்தி வந்துடுது, விவேகம் வந்துடுது. அவன் செய்யறதெல்லாம் கூட ஆண்டவர் வாய்க்க செய்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினாலே இப்படிப்பட்ட ஒரு ஜெயம் வருது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா? எதை தொட்டாலும் நமக்கு நெகட்டிவாக தான் இருக்கா? எவ்வளோ பணம் கொண்டாந்து சம்பாதிச்சு கொடுத்தாலும் ஓட்டப்பையில் போட்ட மாதிரி இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. வேதத்தின் நிமித்தம் நம்ம அதை தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள், அவர் ஜெயம் கொடுக்குற தெய்வமாக இருக்கிறபடினால அவருக்கு நிறையா நம்ம ஸ்தோத்திரம் தெரிவிக்கணும், அவருக்கு நிறையா நம்ம துதி செலுத்தணும், அவருக்கு நிறையா நம்ம நன்றி அறிதலாக இருக்கணும், நன்றி பலி செலுத்தணும். ஹல்லேலூயா. அதுதான் அவர் விரும்பி கேட்குறாரு. இவர் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம், ஏசு கிறிஸ்துவினாலே தான் நமக்கு ஜெயம். ஏசு கிறிஸ்து இல்லைன்னா ஜெயம் கிடையாது, ஃபெயிலியர் தான். வாழ்க்கையில் எத்தனையோ பேர் ஃபெயிலியரில் இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறையா படிச்சிருப்பாங்க, நிறைய ஆஸ்தி இருக்கும், நிறையா பிஸ்னஸில் ரொம்ப மேக்னெட்டாக இருப்பாங்க. ஆனால் கேட்டிங்கன்னா கடன் நிறையா இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ கடனை தான் கட்டிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு உண்மைக்கே சொன்னாங்கன்னா நாங்கள் சொத்துக்காரங்க நீங்கள் நினைப்பீங்க. வீடு இவ்வளோ பெரிய பங்களா இருக்குது, காரு எல்லாமே இருக்குது, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னால் கடன் மேலே கடன். எத்தனை பேர் அப்படி நான் பார்த்துருக்கேன். கடன் மேலே கடன் பட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு திராணி இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து அவரிடத்துல சில காரியங்களை கற்றுக்கொண்டு அவர் சொல்கிற காரியங்களை செய்யாமல் அவங்களோட இஷ்டத்துக்கு செஞ்சதுனால அவங்களுக்கு அடி மேலே அடி விழுந்து இருக்கிறாங்க. பாருங்கள், சில குடும்பங்களில் சமாதானமே இல்லை, ஒரே சண்டை சச்சரவு. பெரிய குடும்பங்களாக இருக்கலாம், திடீர்னு பாருங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, கொன்னுட்டாங்க, இந்த இதில் கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க. இப்படியெல்லாம் செய்திகள் வரும்போது இவங்களுக்கு என்ன குறைன்னு சொல்லிட்டு மக்கள் நினைப்பாங்க. அவங்க உள்ளத்தின் வேதனைகளை அவங்களுக்கு தான் தெரியும். பாருங்கள், வெளி உலகத்துக்கு காட்டவும் மாட்டாங்க, அதை அறிஞ்சிக்கவும் நம்ம முடியாது. எங்கள் காலேஜில் ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்க, அவங்க பேரெலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க பாருங்கள் ரொம்ப ஜோராக வருவாங்க, அழகாக வருவாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்க, மேட்சாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு சரியான வேதனை இருக்குங்கிறத யாருக்குமே தெரியாது, இன்க்ளூடிங் மீ, எனக்குமே தெரியாது. ஆனால் ஒரு நாளைக்கு அவங்கள பார்த்தேன் நான், சேப்பலில் குமுறி குமுறி அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவங்கள பார்த்துட்டு பார்க்காத ஆள் மாதிரி போகலாமா, நான் அவங்க கிட்டே போய் கேட்டேன்.
அவங்க அப்படியே என்கிட்ட கன்ஃபைட் பண்ணாங்க. ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் கிருபையாக அவங்களுக்கு ஞானத்தையும் கொடுத்து பைபிள் வாசிக்கிற ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நாளும் நான் அவங்களுக்கு வசனங்கள் கொடுத்து அவங்க வசனத்தை வாசித்து அதை அறிந்து புரிந்து அப்படி வெளியில் வந்துட்டாங்க பாருங்கள். அவங்க குடும்பத்தில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. சொத்தை வச்சுக்கிட்டு சண்டை, சொத்தை வச்சுக்கிட்டு பிரச்சனை, சொத்தை பிடுங்கிறதுக்குன்னு அலையிறாங்க மக்கள். இப்படியெல்லாம் இருந்த வேதனை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி கொடுத்தாரு பாருங்க. ரொம்ப ரொம்ப சமாதானம் ஆயிட்டாங்க. அவங்க எங்களோட ஊழியத்துக்கு ஒரு பெரிய ப்ரைம் லேண்டில் அவங்களுக்கு இருந்த சொத்தில் எங்களுக்கு ப்ரைம் லேண்டை முன்னாடி இருக்கிற ஒரு 3.5 சென்ட் நிலத்தை எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரிஸ்க்குன்னு எழுதி கொடுத்தாங்க. ஏன் சும்மா கொடுப்பாங்களா யாராச்சும்? அவ்வளோ நன்மைகள் வந்து கர்த்தர் அவங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா தே வேர் ஓப்பன் டு காட். அவங்க ஆண்டவரை பற்றி சொல்லி 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 ஒவ்வொரு வசனங்களை சொல்லி கொடுத்து ஜெபிக்க வச்சு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லு. எல்லாமே அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கின மாதிரி அவங்களுக்கு நிறைய அற்புதங்கள் கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அது மாதிரி நமக்கு சக்ஸஸ்ஃபுல் வேணுமா, சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வேணுமா, நம்ம எல்லாத்துலேயுமே தொட்டதெல்லாம் தொடங்கணுமா, நிச்சயமாக ஆண்டவராக இயேசுக்கிட்ட தான் வரணும். வேறு எங்கே போனாலும் நமக்கு கிடைக்காது. கிடைக்கும், ஆனால் வந்து நிரந்தரமாக இருக்காது பாருங்கள். அது வேறு இருக்குல்ல. இன்றைக்கி கிடச்சி நாளைக்கு இல்லாமல் போச்சுன்னா எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் நிரந்தரமான ஒரு சமாதானம், நிரந்தரமான சந்தோஷம், அது மாத்திரம் இல்லை, ஆண்டவராக இயேசு வந்து இட்டர்னல் லைஃப் கொடுக்குறாரு. அப்படின்னா நித்திய வாழ்வு. நம்ம வந்து மரித்து போனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருப்போம். ஏன்னா ஆண்டவரை தேடுறோம் பார்த்தீங்களா, அவர் அப்படியே நம்மளை விட்டுட்டு போக மாட்டார். அவருடைய வருகையின் போது நம்மளை எடுத்துக்கொள்வார். நம்மளுக்கு அதுலேயே ஒரு ஜெயம் இருக்குது. நம்ம நிச்சயமாக போவோங்கிற ஒரு நிச்சயம் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே நான் போவேனா போக மாட்டேனான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா ரட்சிக்கப்படலையான்னு எனக்கே தெரியலங்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை செம்மையாக வாழணும். இந்த வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, லெட் your will be done, let your will be done. கற்றுக் கொடுக்குறாரு ஒரு ஜெபம். லெட் யோர் வில், அதாவது ஆண்டவருடைய சித்தம் பூமியிலே பரலோகத்திலே நிறைவேறி இருக்குது போல பூமியிலும் நிறைவேறுவதாகங்கிறார். பரலோகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம், பரலோகத்தில் இருக்கிற அந்த சமாதானம் எல்லாத்தையும் நீ பூமியில் அனுபவிக்கணுங்கிறாரு. வாட் அ சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அது. பூமியில் உனக்கு சமாதானம் வேணும், இந்த உலகத்திலேயே நீ அனுபவி. அப்புறம் அடுத்து நீ என்னோட வருவல்ல, அப்பையும் நீ அனுபவின்னு சொல்கிறார். லெட் யோர் வில் பி டன் ஆஸ் இட் இஸ் இன் ஹெவன் ஆன் எர்த். ஆஸ் இட் இஸ் இன் ஹெவன். ஹெவனில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அதை இங்கே அனுபவிமான்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை நம்ம பெற்றுக்கொள்ளனா நமக்கு நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்னு பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம கர்த்தருக்கு தேவையான வேண்டிய காரியங்களை அவர் விருப்பத்தின்படி, அவர் சொன்ன இந்த வேதத்தின்படி செஞ்சோன்னா, அவங்க செஞ்சு அதை படி வாழ்ந்தவங்க எல்லாருமே வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். இன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே, ஐ ஆம் அ சக்ஸஸ்ஃபுல் உமன் ஃபாதர். நீங்கள் என்னை வந்து அந்த சக்ஸஸை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க. இன்றைக்கி நிறையா பெண்களுக்கு நான் ஒரு லீடராக இருந்து மென்டராக இருந்து நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அந்த அளவுக்கு என்ன வச்சுருக்கீங்க. கோடி நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் அப்படிப்பட்ட நிலையில் கொண்டு வந்து வைப்பார். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலையிலையும் அப்பா ஜெயம் கொடுக்கிற தெய்வம் நீங்கள் ஆண்டவரே. நீங்கள் சொல்கிறீங்க ரெவலேஷன்ஸ் சாப்டர் 22:7 சொல்கிறீங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். ஹல்லேலூயா. எல்லாமே எனக்கு தான், எல்லாத்தையும் நான் வாரி எடுத்துக்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜெயம் எடுக்கணும். நம்ம ஜெயம் ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். எல்லாரும் வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்கிறாரு. எல்லாம் வாங்க, என்ன பிரச்சனை, உங்களுக்கு நான் தீர்வு கொடுக்குறேன், உங்களை நான் சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்குள்ளே கொண்டு போகிறேன், உங்களை நான் மாத்துறேன்னு சொல்கிற ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறாரு. அவரை தேடி வாங்க. கர்த்தர் அன்றவரை வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவங்களுடைய பிஸ்னஸில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒற்றுமை உண்டாகட்டும், பணம் வீணாக போகாத படிக்க பணத்தை சேமித்து வைக்கிற ஒரு நல்ல பழக்கத்துக்குள்ளே கொண்டு வாங்க ராஜா. அவங்க கடன் வாங்காதபடி நீ கடன் கொடுப்பாயின்னு சொல்கிற அந்த வார்த்தையை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. எல்லாவற்றிலும் நன்மை அவங்க பெற்றுக்கொள்ள, நன்மையும் கிருபையுமே அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக பின்தொடரத்தக்கதான ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. தொடர்ந்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
Amen, amen. And thank you, friends, for joining us, and God bless you all.